வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமீனுடின் ஆட்சியை கவிழ்க்க துரோகம் நடந்தது உண்மை. ஜாஹிட்டின் கருத்தை மறுத்த அன்வார் பகிரங்க குற்றச்சாட்டு. நெக்ரி செம்பிலான் மாநிலத்தில் அரசியல் நிலையற்ற தன்மை உருவாக காரணம் அதற்கு பின்னால் நடந்த துரோகமே என பக்கத்தான் ஹரப்பான் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் கருத்துரைத்த பாரிசான் நேஷனல் கூட்டணி தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என மறுத்திருந்தாலும் கூட அன்வார் தமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக இன்று கோப்ரோ ஜெயாவின் 10வது ஆண்டு பொதுக்கூட்ட நிகழ்வில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில மந்திரி பசார் அமீனுடின் ஹரூன் தலைமையிலான நிலையான ஆட்சியை சீர்குலைக்க சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதை அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளையில் இந்நாட்டில் பக்கத்தான் பாரிசான் இடையிலான ஒத்துழைப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டுமெனில் எந்தவித துரோக செயல்களும் இடம்பெறக்கூடாது என்று தாம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நேற்று ஜாயிட் அமிடி வெளியிட்டிருந்த தகவலில் தொடக்கத்தில் பாரிசானில் 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் மந்திரி பசார் அமீனுடின் ஹருனுக்கான ஆதரவை திரும்ப பெற்றிருந்த போதிலும் மாநிலத்தின் அரசியல் நிலைத்தன்மையையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மீண்டும் அவருக்கு ஆதரவு வழங்க அம்னோ உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நெக்ரி செம்பிலான் மாநில சட்டமன்றமானது கடந்த ஜூன் 5ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டதை அடுத்து 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் மொத்தம் 38,053 பேர் நாட்டில் வேலையை இழந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் பெரும்பாலானோர் 25 முதல் 39 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலை இழந்தவர்களில் 23,536 பேர், அதாவது 60.4 விழுக்காடு ஆண்கள், 15,417 பேர், 39.6 விழுக்காடு பெண்கள் என சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோவின் வேலை வாய்ப்பு காப்பீட்டு முறையான SIP தரவுகள் கூறுகின்றன. இதுகுறித்து மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உற்பத்தித்துறை, மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம், வாகன பழுதுபார்ப்பு, நிர்வாக செயல்பாடுகள் மற்றும் ஆதரவு சேவைகள் போன்ற முக்கிய பொருளாதார துறைகளில் இந்த வேலை இழப்புகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிறுவனங்களின் மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப வணிக செயல்பாடுகளை மாற்றியமைக்கும் நடவடிக்கைகளே இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன. இந்நிலையில் நடப்பு ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் பதிவான வேலை இழப்பு சம்பவங்களை மனிதவள அமைச்சு மிக தீவிரமாக கவனித்து வருவதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் புதிய வேலைகளை தேடுவதற்கும் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் மற்றும் உலகளாவிய புவிசார் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டின் தொழிற்சால் சந்தையின் மீள்திறனை வலுப்படுத்துவதற்கும் பல்வேறு தலையீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ரமணன் விவரித்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மனிதவள அமைச்சு மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் மற்றும் லேபர் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் தளங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளை இணைத்தல், பெர்கேசோ வழியாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குதல் மற்றும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய துறைகளை முன்கூட்டியே கண்டறிந்து விரைவான தலையீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஆகிய 3 முக்கிய நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகின்றது. ஜோஹர் பாருவில் LGBT சமூகத்தினருக்கான டேட்டிங் செயலியை பயன்படுத்தி 9 ஆண்களை குறிவைத்து தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவுள்ளது. இதுகுறித்து ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாட் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சந்தேக நபர்கள் டேட்டிங் செயலி மூலம் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டு பின்னர் அவர்களை காரில் அழைத்துச் சென்று தனிப்பட்ட சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் காரில் இருக்கும்போது அவ்விடத்திற்கு வரும் மற்றொரு கூட்டாளி போலீசார் போல் நடித்து பொதுமக்கள் கூடும் இடத்தில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவார் என்றும் அப்துல் ரஹ்மான் அர்ஷாட் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களிடம் மிரட்டல், தாக்குதல் மற்றும் பணம் பறிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவங்களால் மொத்தம் 3,15,220 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
ஸ்லாங்கூர் மாநிலம் டெங்கேலில் உள்ள புக்கெட் துங்கோல் மலைப்பகுதியில் மலையேற்றத்தின் போது வழி தவறி சிக்கிக்கொண்ட 4 பெண்களை மீட்புக் குழுவினர் இன்று பத்திரமாக மீட்டுள்ளனர். இதுகுறித்து இன்று காலை 10:13 மணியளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 6 தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் பணிக்காக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 25 முதல் 40 வயதிற்கும் மேற்பட்ட அந்த 4 பெண்களையும் அதிகாரிகளால் தொடர்பு கொள்ள முடிந்ததாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளின் மூலம் 4 பேரும் காலை 11:30 மணியளவில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மலேசியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் உள்ள சுங்கை கோலோக் ஆற்றில் நடக்கும் கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு வழக்கமான படகு ரோந்து பணிகளை விட ட்ரோன் தொழில்நுட்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் முகமது யூசுப் மஹமட் தெரிவித்துள்ளார். ஆற்றின் குறுகலான தன்மையின் காரணமாக போலீசார் பயணம் செய்யும் படகுகளின் இயந்திர சத்தத்தை எல்லையின் மறுபுறத்தில் இருப்பவர்கள் எளிதில் அறிந்து கொள்கின்றனர். இதனால் சட்ட அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பே கடத்தல் கும்பல்கள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்திவிடுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு சுவர் அல்லது வேலி முழுமையாக அமைக்கப்படும் வரை அந்த பகுதியை கண்காணிப்பதற்கு ட்ரோன் தொழில்நுட்பமே சிறந்த மாற்று வழியாக இருக்கும் என அவர் கருத்து தெரிவித்தார். ட்ரோன்கள் மூலம் எல்லைப் பகுதிகளை மறைமுகமாகவும் விரைவாகவும் கண்காணிக்க முடிவதால் கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு இது கூடுதல் பலமாக அமையும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலம் சிரம்பானில் 3 வயதிற்குட்பட்ட தனது வளர்ப்பு மகனை தொடர்ந்து உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாக கூறப்படும் 24 வயது இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் யத்தீம் ஒஸ்மான் வெளியிட்டுள்ள தகவலில், பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் நேற்றிரவு 8:30 மணியளவில் போலீசில் புகார் அளித்ததாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல் நிலையம் ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் சந்தேக நபர் அச்சிறுவனை உடல் ரீதியாக தாக்கியதாக நம்பப்படுவதாகவும் யத்தீம் ஒஸ்மான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழந்தை துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்லாங்கூர் மாநிலம் பந்திங் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையம் ஒன்றின் அருகேயுள்ள மழைநீர் வடிகாலில் சுமார் 10 அடி நீளமுள்ள முதலை ஒன்று இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து காலை 9:07 மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் அமட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்துள்ளார். முதலை குறித்த தகவல் கிடைத்தவுடன் 8 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் முதலையை பிடிக்கும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் முதலை எவ்வாறு அந்த பகுதியில் வந்தது என்பது குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.